2024 டிசம்பர் மாதத்திலிருந்து தமிழகத்தை உலுக்கிய இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கு தீர்ப்பு இன்னைக்கு முக்கியமாக பார்க்கப்படுது. அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஏற்கனவே 25 லட்சம் ரூபாய் உயர்நீதிமன்றத்தின் பரிந்துரையில் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை கருதி இன்னைக்கு நீதிமன்றம் ஒரு பெரிய தொகை அறிவிக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் எதிர்பார்த்தோம். அதில் ஒரு வழக்கில் 4 வழக்கில் 10,000 வீதம் 40,000, அப்புறம் 2 செக்ஷன்ஸில் 25,000 வச்சு 50,000, அப்படி மொத்தம் 90,000 அந்த இழப்பீட்டு தொகையாக அந்த மாணவிக்கு கொடுக்கணும்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த 90,000 ரூபாய் நாங்கள் அவ்வளவு எதிர்பார்க்கல. பெரிய இழப்பீடு அந்த பிள்ளையுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். அது ஒரு திருப்தி குறைவாகவே இருக்கிறது. அது இல்லாமல் நிறைய கன்சர்ன்ஸ் நீதிமன்றம் அண்ணா யூனிவர்சிட்டி செக்யூரிட்டியை மேம்படுத்துறதுக்காகவும் இந்த அரசுக்குமே, அதாவது பெண்கள் பாதுகாப்பு குறைவுபடும் நேரத்தில் எவ்வளவு அலர்ட்டாக இருக்கணும், அல்லது பெண்கள் பாதுகாப்புக்காக உழைக்கிற அந்த மகளிர் ஆணையங்கள் எவ்வளவு அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு கன்சர்ன்ஸாக அரசுக்கு பரிந்துரைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்தோம். அந்த எதிர்பார்ப்புமே இன்னைக்கு நிறைவேறல. அதில் ஒரு குறைபாடாகவே உள்ளது இல்லை தீர்ப்பில். ஆமாம், 181 மகளிர் உதவி மையம் 181 தொடர்பு கொண்டு இருந்தோம். அந்த நேரத்தில் அவங்க யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணலை. சென்டர் பாயிண்ட்டுக்கு கால் பண்ண சொன்னாங்க. எப்படி அதை அலக்கழித்து 3 நாள், அதாவது வழக்கு 23ஆம் தேதி சம்பவம் நடந்தாலும் வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு அடுத்த நாள் வரைக்கும் கொண்டு போனதுக்கு மெயின் காரணமே அந்த 181 அலட்சிய போக்கோடு செயல்பட்டிருந்த அந்த மகளிர் சமூக நலத்துறையை சார்ந்த அந்த மகளிர் உதவி மையம் தான். அதனால தான் அடுத்த நாள் இந்த வழக்கு அடுத்த நாள் தான் பதியப்பட்டது. அப்புறமா இதெல்லாம் உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்றதுனால தான் நாங்கள் கொண்டு போனோம். அப்புறமா கோட்டூர்புரம் இன்ஸ்பெக்டர் மகளிர் காவல் ஆய்வாளர் நேரடியாக புகார் தெரிவித்த போது இந்த பெண் பிள்ளையை விசாரிக்கிறதுக்காக 2 ஆண் காவலர்களை அனுப்புகிறாங்க. அதை ரொம்ப முக்கியமாக நான் ஸ்பெசிஃபை பண்ணி எஸ்ஐடியில் சொல்லியிருந்தேன். பெண் பாலியல் வழக்கில் நீங்கள் எப்படி 2 ஆம்பளை போலீஸ் அனுப்புவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டபோது, நாங்கள் எங்கள் வழக்கை நாங்கள் விசாரிக்க, நீங்கள் ஆர்டர் போடாதீங்க, எங்களுக்கு எங்கள் விருப்பப்படி தான் நாங்கள் செய்வோம் அப்படின்ற மாதிரி திமிராக என்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி சுடலைன்ட்டு அன்யூனிஃபார்மில் ஒரு போலீஸும், அப்புறமா யூனிஃபார்மில் இன்னொரு போலீஸையும் அனுப்பியிருந்தாங்க. அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி, மேம் யூனிஃபார்மில் யாரையுமே அனுப்பாதீங்க, நான் எனக்கு எக்ஸாம் இருக்குது, எக்ஸாம் போகிறேன், இந்த நேரத்தில் விசாரணை வந்தாங்கன்னா எனக்கு டென்ஷன் ஆயிரும், அதனால் தயவுசெய்து யூனிஃபார்மில் நீங்கள் அனுப்பாதீங்க, இங்கே எல்லாருமே தெரிய வரும் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ வேண்டுகோள் விடுத்த போதும் கட்டாயப்படுத்தி அவங்க ஒரு 2 ஆண் போலீஸ் அனுப்பி அந்த பொம்பளை பிள்ளையை கூட்டிட்டு அவங்க சம்பவம் நடந்த இடத்துக்கு முதல் விசாரணை நடத்தினது 2 ஆண் காவலர்கள். அது கோட்டூர்புரம் காவல் நிலைய ஆய்வாளர் செய்த தவறு அப்படிங்கிறத நாங்கள் எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமில் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு தண்டனை தீர்ப்பு அறிவித்த பிறகு முடிந்த பிறகு நான் ஸ்னேகப்பிரியா மேம் அவங்க தான் தலைமை தாங்கி நடத்துகிறாங்க. அவங்கள்ட்ட பேசியிருந்தேன். அவங்க எல்லா துறைக்குமே கன்சர்ன்ஸ் அனுப்பியிருக்கோம். அந்த மகளிர் ஆணையத்துக்கு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அப்புறமா காவல்துறை ஆய்வாளர் பத்மதேவி, அப்புறமா கார்த்திக் சுடலை, அப்புறம் யூனிஃபார்மில் பெயர் தெரியாத இன்னொரு காவல் ஆய்வாளர் காவல் அதிகாரி, இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பரிந்துரைச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க. இன்னும் அது என்ன வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்களா, அதுக்கான ஆதாரங்கள் தர முடியுமான்னு கேட்டேன். இல்லை, அப்புறமா தொடர்பு கொண்டு நம்ம வாங்கலாம், கொடுத்துருக்கிறேன், அதில் பின்னாடி உங்களுக்கு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வழக்கு விசாரணை போது மாணவிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த தேர்வு எழுத போகிற நேரத்தில் நான் தான் விசாரிப்பேன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்தாங்களா காவல்துறை தரப்பு? ஆமாம், கொடுத்தாங்க. இந்த எஃப்ஐஆர் போடாத, எஃப்ஐஆர் போனா உன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்ட்டு அந்த ஆண் காவலர் அழுத்தமாக எஃப்ஐஆர் போட விடாமல் தடுத்திருக்கிறார் அந்த பிள்ளையை. அது பிறகு நான் என்னுடைய உந்துதல் தான் அது எஃப்ஐஆர் ஆக்கப்பட்டது. நான் தைரியம் கொடுத்துருந்தேன். அது மாதிரி மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி அட்வைசபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமா இது வழக்கு விசாரணைக்கு தேவைப்படாதனால நீ மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி லீகல் அட்வைசஸ் நான் கொடுத்துட்டு இருந்தேன். மாணவி தேர்வு எழுத போற நேரமும் ஆண் காவலர்களை அழுத்தி என்ன விசாரணை செய்யாதீங்க, இங்க கேம்பஸ்குள்ள வராதீங்க, வெளியே தெரிய வரும் அப்படின்ற மாதிரி பயந்த நேரத்திலையும் அது மீறி அனுப்பி இருந்தாங்க. எஸ்ஐடில சொல்லி இருந்தோம் விசாரணையின் போது. அதுக்கான நடவடிக்கை என்ன கேட்டிருக்கிறோம், இன்னும் தரல, எதுவுமே சொல்லல, பின்னாடி அறிவிக்கிறோம், சொல்லி இருக்கிறோம், அதுக்கு தனியா கேஸ் போட்டு நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. எஸ்ஐடி ஏதாவது சொன்னாதான் சார்
ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஏதாவது நமக்கு சொன்னா இவங்க மேலே என்னென்ன நடவடிக்கை எடுத்துக்க அந்த விவரம் தர முடியுமான்னு நான் கேட்டாச்சு. அவங்க இதுவும் தரல. அப்படி தராத பட்சத்தை திரும்பவும் நீதிமன்றத்தில் பிரைவேட் கேஸாக போடணும். இல்லாட்டி காவல்துறை ஆணையாளர்களை தான் சந்திச்சு திரும்ப மனு கொடுக்கணும் மாணவியை வச்சு. நான் மரிய ஜலால் வழக்கறிஞர். ஜலால் முதல்ல புகார் தெரிவித்தது நான் தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.